நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் ஆயக்கமலம் மூணாஞ்சியத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுயம்பு ஸ்ரீ கலிதீர்த்த ஐயனார் ஆலயம். மூலசாசனம் உங்களுக்கு சுயம்பு மூலவர் தான் கலிதீர்த்த ஐயனார் கோயில்னு சொல்லுவாங்க. இது குறைதீர்த்த ஐயனார்னு இன்னொரு பேர் ஒன்று உண்டு. இந்த ஆலயத்தில் விசேஷங்கள் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அருள்வாக்கு நடக்கும். சுமார் ஒரு 300 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில். இந்த கோயிலில் விசேஷம் என்னென்னு சொன்னால், குழந்தை இல்லாதவங்க வேண்டிட்டு வந்தாங்கன்னா இந்த அருள்வாக்கு கேட்டால் குழந்தை பிறக்குது. அது ஒரு பெரிய ஒரு விசேஷமாக உள்ள ஒரு வேண்டிட்டு வெளிநாடு போனாங்கன்னா குதிரை சிலை மாரி குதிரை எடுத்து விட்றான்னு வேண்டியிருப்பாங்க. அதுமாரி சீக்கு பண்ணி என்னென்ன இருக்கோ அதுக்கான சிலை எடுத்து விடுவாங்க. குழந்தை இல்லாதவங்கன்னா தாயும் பிள்ளையும் சிலை எடுத்து விட்றது. வேலை கிடைக்குன்னா டாக்டர் மாரினா டாக்டர் மாரி சிலை இருக்குது. போலீஸ் பேர்னா போலீஸ் வேலை வேணும்னா போலீஸ் மாரி சிலை எடுத்து விட்றாங்க. பொண்ணு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணது இந்த ஊர்ல எங்கேயும் பார்க்க முடியாது. பிரசவம் சிரமம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஐயாட்ட வேண்டிக்கிட்டோம், சுய பிரசவமா நல்ல மாதிரியா தாயும் பிள்ளையும் கொண்டு. அதில் இந்த மது சாப்பிடாம இருக்கவங்களுக்கு, திருமண தடை உள்ளவங்களுக்கு, திருமண தடை ராகு காலத்தில் 10 to 12 வெள்ளிக்கிழமை மாலை மாற்றி அவங்களுக்கு பேர், நட்சத்திரம், திசைகள் சொல்கிறது. கல்யாணம் நடக்காதவங்களுக்கு இந்த ஆலயத்திற்கு வெள்ளி, செவ்வாய், வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் மாலை மாற்றிட்டு போனால் கல்யாணம் கட்டாயமாக நடக்கிறதா ஐதீகம் இருக்குது. அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சு திருப்பி கோயிலுக்கு அதேமாரி ஒவ்வொருத்தர் வேண்டுதலை ரெண்டாவது என்னவோ ஆகணுமோ அதை நினச்சி வேண்டிட்டு அதுமாரி சிலை எடுத்துடுவாங்க. போலீஸ் மேலேயும் டாக்டர் மாரியும் நர்ஸ் வேலைன்னா நர்ஸ் மாரியெல்லாம் சிலை இருக்குது. அதுமாரி எல்லாம் அவங்க எடுத்து விடுவாங்க. சிலை எடுத்து வர்றதுக்கு காரணம் எனக்கு 4 வருஷமாக குழந்தை இல்லை. அதனால குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டோம். பூஜை நடக்கும்போது வேண்டிக்கிட்டோம். வேண்டும்போது 4 வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ தான் பிறந்து 20 நாள் ஆகுது. நான் வேண்டியிருந்தேன் இதேமாரி கிடா வெட்டி பூசை வச்சு உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் இப்போ ஐயாவை பார்த்து டேட்டு வச்சுட்டு இங்கேயே காப்பு விட்டு கிடா வெட்டி பூசை செய்யலாம்னு அதுமாதிரி வாக்குகள் ஓடும். அது இல்லாமல் இந்த ஆலயத்தில் ஃபேமஸ்னால் உங்களுக்கு எல்லா நாளுமே கிடா வெட்டு உபயங்கள் இருக்கும். ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக வேண்டி ஒவ்வொரு கிடா 10 கிடா 15 கிடான்னு அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப ஆலயத்தோட சிறப்புக்காக அன்னன்னைக்கு கிடா வெட்டி உபயம் பண்ணி நாடகம் அரங்கம் மண்டபத்தில் சாப்பாடு வச்சு அன்னதானம் மாதிரி கொடுத்துட்டு போகிற வழக்கம். வெளிநாடு போகணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த கோயிலுக்கு விருது வாங்கிட்டு அல்வா கேட்டுட்டு போகிறாங்க. அவங்க வெளிநாடு போய் நிறையா சம்பாதிச்ச பிறகு கோயிலுக்கு கிடா வெட்டி பூசை போட்டு நாடகம் வச்சு போகிறாங்க. இது முன்னொரு காலத்துலேருந்து இப்போ பிரபலியமாக இப்போ இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நினச்சி எதை செஞ்சாலும் அது நன்மை தான் நடக்குது. ஓகே, நீங்கள் நினச்சது ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தது இப்போ நிறைய இருக்குது. ஆமாம், இப்போ தான் நிறைய இருக்குது. 4 வருஷம் ஆகுது எங்களுக்கு. குழந்தை குடிப்பழக்கம் குடியை மறக்கிறதுக்கு இங்கே கயிறு கட்டுவாங்க. அதை சத்தியம் பண்ணி வாங்கிட்டு கயிறு கட்டி விடுவாங்க. அதுலேருந்து எவ்வளோ தூரம் குடிக்காரனோ திரும்பிடுவாங்க. கயிறு கட்டுறது மாறிடும். இப்போ நிறைய பேர் குடி பழக்கத்துக்கு அடிமையானவங்க நிறைய கயிறு கட்டிட்டு போகிறாங்க. அது கூட இன்னும் சித்திரை 1ஆம் தேதி வருடப்பிறப்பு தங்க குதிரை திருவிழான்னு சொல்லி தங்க குதிரை ஊர்வலம் வரும். அது இல்லாமல் ஒவ்வொரு இரவும் ஒரு வருடத்துக்கு 50 நாடகம் 60 நாடகம் சித்திரை மாதம் உங்களுக்கு நாடக உபயம் கிடா வெட்டி உபயம் பகலில் செஞ்சு இரவு நாடக உபயம் நடக்கும். அதுமாரி ஒவ்வொன்றும் வேண்டுதலாம். இங்கே உள்ள சிலைகள் அத்தனையுமே வேண்டுதல் தான். நோய் சீக்கு புண்ணி அதேமாரி செய்வன கோளாறு எது வந்தாலும் பரிகாரம். ஆமாம், ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஒரு கோழி பரிகாரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரும்படியான செலவு இதெல்லாம் கிடையாது. வெற்றி பெற்ற பிறகு தான் அதுக்கு பிறகு சிலை எடுத்து விடுறது. சிலை எடுத்து விட்டு அபிடியம்மோ கிடா வெட்டு உபயம் கூட செய்கிறது. அதுமாரி இந்த ஐயனார்ட்டையும் வீரந்துண்டியார்ட்டையும் வேண்டிக்கிட்டால் ஒவ்வொரு காரியம் சித்தியாக வரப்போ அந்த சாமிக்கு என்ன வேண்டுதலோ அவங்க மனசில் என்ன நினச்சி வேண்டியிருக்காங்களோ அதை திருப்தியாக செய்வாங்க. அதான் இந்த ஆலயத்தோட சிறப்பு. இல்லை, சாதாரணமாக தான் அருள்வாக்கு சொல்கிறாங்க. சாதாரணமாக தான் இருக்கும், சாதாரணமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை அப்படியே பண்ணுங்க. ஆட்சி மகத்தன்னைக்கு உங்களுக்கு லட்சார்த்தனைன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் டோக்கன் போட்டு உங்களுக்கு 8000 டோக்கன் 9 டோக்கன் கொடுப்பாங்க. அன்னைக்கு மக்கள் 3 நாள் திருவிழா மாதிரி அதை செஞ்சு ஒரு பை போட்டு அதில் பிரசாதங்கள் வழங்கி அதுமாரி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் இது சிறப்பு தான். ஒவ்வொரு நாளும் சிறப்பான கோயில். இந்த கோயிலில் ஆண்டு திருவிழா சித்திரை 1ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஆயக்கிரமம் 2ஆம் தேதி செல்லியம்மன் கோயிலேருந்து குதிரை புறப்பட்டு தங்க குதிரை புறப்பட்டு நம்ம ஆலயத்தை அடையுது. அது மிகப்பெரிய ஒரு விசேஷமாக ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையில் பில்லி சூனியங்கள் செய்வன. அது மாதிரி பிரச்சனை தீராத உடல் வியாதிகள் மனவியாதிகள் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க இந்த கோழி அறுக்க சொல்லுவாங்க. தூண்டியாக இருந்துன்னு சொல்லி கோழி அறுக்க சொல்லி அதை நிவர்த்தி பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுவும் முடியாத பட்சத்தில் வீரனுக்கு கிடா வெட்டி பூசப்பட்டு 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்தா சரியாயிடும். அது மாதிரி சரியாயிடும். பக்தர்களும் அதேமாதிரி நலமுடு வந்துட்டு போகிறாங்க. குறைகளாக இருந்தாலும் ஐயனார்கிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கணும். குறைதீர்த்த ஐயனார் தான் இதுக்கு பேர், கலிதீர்த்த ஐயனார் தான் இதுக்கு பேர். மக்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கான அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, விளக்க நம்பரு. அந்த ஃபோன் நம்பரை அடித்து கட்டிட்டு எந்த இதாக இருந்தாலும் கேட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு வரலாம்.
வந்து பயன்படுத்தி இப்போ வாக்கு கேட்கணும்னா முன்பதிவு அவசியம் கிடையாது. ஆலயத்துக்கு வந்து நேரடியாக வந்து தான் டோக்கன் எடுக்கணும். டோக்கன் சொல்லுவாங்க, ஆஃபீஸில் கொடுப்பாங்க டோக்கன் உங்களுக்கு. அது வந்து 100 டோக்கன் 150 டோக்கன் கொடுப்பாங்க. இந்த சூழ்நிலைக்கு ஒத்தவர் தான் கொடுப்பாங்க. அதுபடி நீங்கள் இருந்து வாக்கு கேட்டுட்டு போனாலும் போகலாம். முன்பதிவு அவசியம்னா அதுக்கான நம்பர்கள் சிலது இருக்கும். அந்த நம்பரை ஃபோன் அடித்து கேட்டுட்டு அவங்க முடியாது, உடல்நிலை சரியில்லாதவங்க, கொஞ்சம் கால் நடக்க முடியாதவங்க, குழந்தை வச்சுருக்கவங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முன்கூட்டியே அனுப்பி. பேரவர்கள்லாம் பட்டுக்கோட்டையிலேருந்து வேதாரண்யம் பஸ் ஏறினா ஆயக்கரமாக உந்தியல் பஸ் ஸ்டாப்லாம் இறக்கிடுவாங்க. இந்த கோயில் பேரை சொன்னாலே இறக்கி விட்ருவாங்க. அதேமாதிரி மன்னார்குடி வந்தாங்கன்னா திருத்துறைப்பள்ளி வந்து வேதாரண்யம் பஸ் ஏறணும். ஆயக்கரமாக உந்தியல் பஸ் ஸ்டாப்னா அங்கே இறக்கி விட்ருவாங்க. கோயில் பேரை சொன்னாலே வந்து இறக்கி. வீடியோ கண்டிப்பாக பார்க்குறவங்க உங்களை மாதிரி உள்ள தம்பதிகளாக இருக்கட்டும், குழந்தை இல்லாதவங்க, லட்சியத்தோடு இருக்கிறவங்க, பல நோய்களில் அவங்க வெளியில் வர முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஐயனார்கிட்ட வந்து அவங்களுடைய குறைகளை வந்து சொல்லி ஐயனார் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது. மாதிரியான நோய்கள், வேலைகள், மற்ற குறைகள் இருந்தாலும் இங்கே வந்து ஐயனாரை வந்து பார்த்துட்டு போங்க. எல்லா குறைகளும் தீர்ந்ததும் இதில் உள்ள லொக்கேஷனும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மைக் ஸ்டாகர். தேங்க்யூ.